எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியில வாணிதா முருகல்ன்ற பதிகத்துல 3வது பாட்டு. அந்த பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோங்க. சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த தொண்டனேன் நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வேலை வேலை வெண்திரை அமல அலை அமரக் கடைந்த நாதனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரத்துள் எந்தாய். இது பாட்டு. இதை சொல்லும்போது சூதினை பெருக்கி களவினை துணித்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலை மிகுத்து கண்டவா திரிந்த தொண்டனேன் நமன்றமர் செய்யும் நமந்தமர்னு கொடுப்பாங்க, நமன்றமர்னு வரும். நமன்றமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வேலை வண்டிரை அலையமர கடந்த நாதனே வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிசாரத்துள் எந்தாய் அப்படின்னு இந்த பாட்டை சொல்லும்போது அப்படி சொல்லணும். இதனோட பொருளை பார்ப்போம். இப்ப சூதினை பெருக்கி, சூதுன்றது என்னன்னா இப்ப மற்றவளை ஏமாத்துறது, கள்ளத்தனம். சூதினை பெருக்கி அந்த மாதிரி செயல்களை அதிகமாக்கிண்டு சூது பொல்லாத்தனத்தையும் கெட்ட குணங்களையும் மற்றவங்களை ஏமாத்துற எண்ணங்களையும் மனசுல வளர்த்துண்டு தன்னை சொல்லிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். களவினை துணிந்து, திருட்டு காரியத்தை துணிஞ்சு செய்யறது பண்ணியிருக்காரு தானே இவர். இல்லாட்டா ஒரு அரசன் என்னதான் பணம் வேணும்னாலும், என்னதான் கோவிலுக்கு பண்றதுன்றதுனாலும், என்னதான் அறச்செயலுக்கு உபயோகப்படுத்தினாலும் அந்த காசை திருடி சம்பாதிக்கலாமா? அது சம்பாதிக்கிறார், பெரும்பாலும் அலோவ் பண்றார். ஒரு நேரத்தில் அதை கட் பண்றார், அதை கூடாதுன்றது அதுபடிதான் தடுத்து ஆள்கொள்றார். அது வேற. அதுதான் உங்களுக்கு குறையலூர்ல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த தேவராஜபுரம்னு ஒரு இடம். அந்த இடத்துல தான் பெருமாளை திருமண கொல்லன்னு பேர். அந்த இடத்துக்கு பேர் தேவராஜபுரத்தில் திருமண கொல்லன்ற இடத்துல தான் பெருமாளை தடுத்து ஆட்கொண்டது வேற திருமங்கை வேற. திருட்டு தொழில் இருந்தப்ப பெருமாளே கல்யாண கும்பலாக அந்த மாதிரி தடுத்து, அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே திருமங்கை கதை சொல்லும்போது சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாரோட இது நிறைய இது. அதுதான் களவினை துணிந்து, திருட்டு தொழிலை துணிஞ்சு செய்கிறார். திருட்டு தொழிலை பிறரை ஏமாத்தினேன், திருட்டு தொழிலை துணிஞ்சு செஞ்சேன். அது இல்லாத சுரிகுழல் மடந்தையர், சுரிகுழல், சுரின்னா சுருண்டு இருக்குது, சுரின்றது சுருண்டு இருக்கு, அப்படியே சுருண்டு இருக்கு இல்லையா? அது குழல்னா தலைமுடி, சுரிகுழல்னா சுருண்ட முடி. சுரிகுழல் மடந்தையர், மடந்தையினாலேயே இளவயது பெண்ணுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சிருக்கோம். மடந்தைன்றது இளவயது பெண். அதுக்கு மடந்தையை தாண்டிடுச்சுன்னா பேரளம் பெண்ணு பெரிய பொம்மநாட்டி ஆயிடும். மடந்தையர்னாலேயே இளவயது பெண்ணுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மடந்தையர் இள பெண்கள் திறத்துன்னா அவர்களிடத்துல மையல் கொண்டு மயக்கம். அவர்கிட்ட திறத்துன்னா எப்படி இருக்கா, என்னமா இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா மனசுல? அதை சொல்றதுக்கு திறத்துன்றது அவரோட திறதான், அந்த திறமையை தான் நினைச்சு பாக்குறாரு. அது சொல்றாங்க. மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து, அவங்க மேல மயக்கம் கொண்டு மையல் கொண்டு மிகுத்து கண்டவா கண்டபடி திரிஞ்சுட்டு இருந்தேனா, ஒரு குறிக்கோளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேனா. அது மாதிரி இருந்த பொம்மநாட்டிகள் இருந்த நல்ல அழகான பெண்களை எல்லாம் தேடி போயிட்டு இது பத்தவாளை ஏமாத்திட்டு திருட்டு தொழில் பண்ணி, திருட்டு தொழில் பண்றது மட்டும் இல்லை, அதுக்கு வெக்கப்படவே இல்லை. வெக்கப்படாம பயம் இல்லாம, என்ன ராஜாவே பண்றது தானே களவு தொழில் இது. அதனால பயம் இல்லாத துணிந்து, அதான் களவினை துணிந்துன்னு கொடுத்துட்டு அதுதான். மடத்தையர் திறத்தனாய் காதலே மிகுத்து கண்டவார் ஒரு நேரம் தெரிஞ்சிருந்த தொண்டனேன். இப்பதான் தொண்டுன்றதுக்கு வரார். இப்ப இவர் பெருமாளால் ஆள்கொள்ளப்பட்ட அப்புறம் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி இருந்தது அது கண்டவா தெரிந்தவன் அப்படின்றத தெரிந்த தொண்டனேன், உன்னுடைய தொண்டன் ஆயிட்டேன். ஆனா இப்ப தொண்டனேன் நமன்றமர் செய்யும், நமன்னா யமன், ரமர்னா யம தூதர்கள், நமன் ரமர், நமன் தமர்னு அதை பிரிச்சு படிக்கணும். நமன் ரமர்னு இருக்கும், நமன் தமர்னு பிரிச்சு படிக்கணும். நமன்னா யமன், தமர்னா தூதர்கள், அவருடைய தூதர்கள், யம தூதர்கள். நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி, அவங்க கொடுக்குற வேதனை என்ன மாதிரி
அந்த வேதனை எமது எப்படி அடிப்பா அதை சொல்றாருங்க. அந்த அதைத்தான் சொல்றாருங்க. நம்மன் தமர் செய்யும் கொடுமிரைக்கு அடுங்கி உனக்கு அடி எம்மன் தமர் செய்யும் செய்கிற வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கித்தான் உடம்பு. அது நடுங்கி நம்மன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். நடுங்கினேன், உடம்பே நடுங்கித்தான் அப்பயே. அதை சொல்றாருங்க. நடுங்கினேன் இவ்வளவு இருங்க வர நடுங்கினேன். சாவை நினைச்சு ரொம்ப பயந்தேன்னு அர்த்தம். நம்ம செய்யும் கொடுமுறைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். சேர்த்தா தானே அந்த இது வரும். அதனால இறப்புன்றதை நினைக்கும் போது அந்த பயம் வந்துட்டான். எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேனா, இதுக்கப்புறம் செத்தப்புறம் என்னை யமன் எப்படியெல்லாம் பாடாப்படுத்துவானோ, யமன் தூதர்கள் என்னென்ன பண்ணுவானோன்று அதை நினைச்ச உடனே உடம்பு ஆட ஆரம்பிச்சுட்டான். அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுதான். அப்போ என்ன பண்ணுறாராம், அதுக்கப்புறம் சொல்கிறேன் அது மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருது. அதனால நான் என்ன பண்ணேன்றதை சொல்கிறாருங்க. யாருக்கிட்ட போனேன், யார் அதுக்கு மருந்து கொடுத்தான்றதை சொல்கிறாருங்க. வேலை வெண்திரை, வேலைனா கடல், வெண்திரைனா அதில் இருக்க அலைகள். வேலை வெண்திரை கடல் அலைகள் போல. வேலை வெண்திரை அலை அமர. அந்த அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தயிரை கூட கடையும் போது பார்த்தீங்கன்னா கடையும் போது அப்படி சலசலன்னு இருக்கும். அப்புறம் அப்படியே நுர தள்ளி மூடிடும், ஒன்றுமே தெரியாது, அப்படியே அமுங்கிடும். அந்த வெண்ணெய் வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தயிரில் சலசலப்பு இருக்காது. அது மாதிரி வேலை வெண்திரை அலை அமர கடைந்த, அலை ஓயிற அளவுக்கு கிடைக்காராம். அதை கடைஞ்ச உடனே அந்த அந்த இது அமிர்த வெளியில வந்துதான். அதை சொல்றாருங்க. வாசி பாம்பை இதாக கொண்டு திருப்பார் கடலை கடைஞ்சார் இல்லையா, அதை சொல்றாருங்க. வேலை வெண்திரை அலை அமர கடந்த, வேலை கடலை திருப்பார் கடலை, வெண்திரை மேலே இருக்க அலைகள், திரைன்றது அலை, வெண்திரை அலை அமர கடைந்த. அந்த வெள்ளையா இருக்கிற அந்த திரையோட அந்த அலையோட அந்த அந்த எழுச்சி, அந்த அலையோட எழுச்சி அடங்கின அளவுக்கு கடைஞ்ச வேலை வெண்திரை அலை அமர கடைந்த நாதனே. நாதனேன்னா எங்களுடைய தலைவனேன்னு அர்த்தம். பெருமாளே நாராயணனே அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். வந்துன் திருவடி அடைந்தேன். நான் வந்து இப்போ உன் திருவடி அடைஞ்சிருக்கேன். இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்றதை சொல்லிட்டார். முதல்ல சூதனை பெருக்கியிருக்கேன், தலைவனை துணிஞ்சு செஞ்சுருக்கேன் பயப்படாம. சுருண்ட குழல் இருக்க இளம் மங்கைகளோட கூந்தலை கண்டு மயங்கி அவ பின்னாடி போயிருக்க, ஒரு குறிக்கோள் இல்லாமல் தெரிஞ்சிருக்க, அதெல்லாம் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் நீ வந்து என்னை ஆட்கொண்டுட்ட. நீ ஆட்கொண்ட அப்புறம் எனக்கு ஆக்சுவலாக யமனோட பயம் வந்தது. அப்போதான் நீ வந்து எனக்கு ஞானத்தை மனசில் கொடுத்த உடனே யமன் கொண்டு போய் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணிடுமே, இதுக்கெல்லாம் யமன் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு, எப்படி எல்லாம் கொடுப்பாருன்னு உடனே உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுதான். வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். அப்படியே ஒடுங்கிறதுன்னா என்னன்னா, தன்னுடைய வீரங்கள்லாம் இழந்து, தன்னுடைய வீரத்தை எல்லாம் எழுந்து மனசாட்சிக்கு பயந்து அப்படியே ஒடுங்கி போய் ஒரு மூலையில பயந்து போய் உட்கார்றோம் இல்லையா. ஒடுங்கிறதுன்னு அதான் தன்னுடைய வீரத்தை எல்லாம் காட்டாம ஒடுங்கி நிற்கிறது தான். ஒடுங்கி நடுங்கினேன். வேலை வெண்திரை அலையமர கடந்த, கடலுடைய வெள்ளையான அந்த திரை அலை இருக்க, திரைன்னா அந்த அலை, அது அந்த அலையை வந்து வேலை வெண்திரை அலை அமர கடைந்த, அந்த அலை ஓயற மாதிரி கடைந்த. திரைனா அலைதான். திரைனா என்னன்னா எழுது பாருங்க. வேலை வெண்திரை, திரைனா அந்த அலை அப்படி மேலே எழுந்திருக்கிறது பாருங்க, அதுக்கு பேர் வெண்திரைன்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக இருக்கும். அந்த கடலோட திருப்பார் கடலில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு. கடலே பால் கடல், அதனோட மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி மேலே அப்படி எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா விளையாடுன்னு இருக்கும். அந்த எழுந்திருக்கிறதுக்கு பேர் தான் திரைன்னு பேர். வேலை வெண்திரை அலை அமர கடைந்த, அந்த அலை ஓயற மாதிரி, அந்த அலை அப்படியே கொஞ்ச நேரம் கடைய அந்த அலை ஓஞ்சி போச்சோம். அது போய் எப்பயுமே வெண்ணெய் திரண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெயோட வெயிட்டால அந்த உள்ள வந்து அலை எழும்பாது. நீங்கள் தயிர் கடையும் போது கூட பார்த்தீங்கன்னா வெண்ணெய் திரண்டு வந்துருச்சுன்னா உள்ள அந்த சலசலப்பு தெரியாது, மத்தோட சலசலப்பு. அதுதான் சொல்லுறீங்க. வேலை வெண்திரை அலை அமர கடைந்த நாதனே எங்கள் தலைவனே வந்துன் திருவடி அடைந்தேன். நான் தேடிட்டு வந்து உன் திருவடி அடைஞ்சிருக்கேன். எதை சொல்ற, நைமிசாரணத்தில் எந்த நைமிசாரணத்தில் இருக்க தேவராஜ பெருமாளே, நான் வந்து உன்னோட திருவடியை சரணடைஞ்சிருக்கேன், காப்பாத்து அப்படின்ற.
அருமையான பாட்டு. நாளைக்கு 4வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.